பிரியன், திட்டமிட்டபடி நடக்குமா பதவியேற்பு அப்படின்றதுல இன்றைக்கு நிறைய நியூஸ் வந்தது. நாளை நேரு ஸ்டேடியம் பதவியேற்க உள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி. அப்புறம் ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த தகவலும் இல்லை. அதற்கு முன்பு ஆளுநர் பேசியதா ஒரு ஆடியோ நம்ம கேட்டோம். அதில் அவர் எனக்கு பர்சன்டேஜ் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நம்பர் தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிற காணொலியும் பார்த்தோம். அதன் பிறகு நடந்த விஷயம்ன்றது காங்கிரஸ் எதிர்வினை ஆற்றுகிறது. பாஜக அழுத்தம் கொடுக்குது, விஜயை பதவியேற்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் பார்க்குறோம். ஜோதிமணி அவங்கெல்லாம் ட்வீட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது? இல்லை, இந்த கவர்னருடைய அதிகாரம், அதாவது இந்த மசோதாக்கள்லாம் அவருக்கு ஒரு அமைச்சரவையோ சட்டமன்ற தீர்மானங்களோ நிறைவேற்றி அமைச்சா அவர் 2வது அமைச்சா கையெழுத்து போட்டு ஆகணுன்ற ஒரு விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்கும்போது, இந்த பதவியேற்பு விழா இருக்குல்ல, ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு புது அரசை வைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் கவர்னருக்கு கொஞ்சம் டிஸ்கிரிஷனரி பவர் நிறையா இருக்குது. இப்போது தேர்தலுக்கு அப்புறம் எந்த கட்சி மெஜாரிட்டி, இப்போ ஒரு கட்சி பெற்றுதுன்னா பிரச்சனை இல்லை, மெஜாரிட்டி பேராது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை கூப்பிடுறதா வேண்டாமா, அந்த கட்சி ரிக்கவர்ட் நம்பரை கொண்டு வருமா வராதா, அதெல்லாம் இப்போ 107 118 அவர் மாற்ற முடியுமா விஜயால, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கவர்னர் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் போட்டு ஒரு வாரத்திலே போச்சுன்னா மறுபடியும். ஆனால் இதுல இங்க என்ன பிரச்சனைனா, இங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிற தாவேகா 107 இடங்களை பெற்றிருக்கிற தாவேகா, அதுக்கு 11 இடங்களை மேனேஜ் பண்றது ஈஸி. அடுத்தது 60 இடங்களோ 59 இடங்களோ பெற்றிருக்கிற திமுக அது 118 நம்பர் போறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு கிளியர் மெசேஜ் என்னன்னா, நீங்க ஆட்சி அமைக்க கூப்பிடணுன்றது தாவேக்காவை தான் கூப்பிடணும், வேற வழி கிடையாது. இப்போ தாவேக்கா 107 இடங்கள் தான் பெற்றிருக்குன்னா அது கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன், அவர் விருப்ப உரிமை அவருக்கு கூப்பிடலாம். அவர் கூப்பிட்டு தைரியமா முதல்வர் பதவியை நீங்க ஏற்றுக்கோங்க, ஒரு 4 நாள்லயோ 5 நாள்லயோ நம்பிக்கை தீர்மானம் கொண்டு நீங்க 118 நம்பர்ஸை காமிங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பல மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனால் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்சி கவருது, வேற ஒருத்தர் அந்த ஆட்சியை கிளைம் பண்ணாரு வச்சுக்கோங்களேன், அப்போ கவர்னர் என்ன பண்ணுவார், நீ லிஸ்ட்டை கொண்டு வா அப்படின்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. புதுசாக ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தனிப்பட்ட ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தவர்கிட்ட நீங்கள் அப்போவே நீங்கள் கொடுக்கணும்ல ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போ உங்கள் உரிமை தான், கவர்னரோட உரிமை தான். இவரால் 118 மஸ்டர் பண்ண சேர்க்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா 107 இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு கொடுத்துடலாம். அதுவே அவர் தாவேக்கா 85 இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அவர் யோசிப்பார். 107க்கும் 118க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு, என்ன பொலிட்டிக்கலா என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு கவர்னருக்கு தெரியாதே இருக்கும், யார் வருவாங்க யார் போவாங்க தெரிஞ்சிருக்கும். அதனால கவர்னர் இந்த இடத்துல எல்லாரையும் லிஸ்ட் கொண்டு வா, அப்பதான் நான் உங்களுக்கு முதல்வர் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன்னு சொன்னார்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். அது காங்கிரஸ் அங்கே தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறதுனால, ஏன்னா கவர்னர் என்ன சார், கவர்னர் மத்திய அரசோட பிரதிநிதி தானே, ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அவர் காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட்ல உள்ள வருது இல்ல, காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட்ல உள்ள வந்ததுன்னா அது பிஜேபிக்கு நேர் எதிரான ஒரு விஷயம். அது உள்ள வந்தது, அது அமைச்சர்கள் இருக்க போதா வெளியில இருந்து ஆதரிக்க போதாலாம் நமக்கு தெரியாது. அதனால அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அமைச்சரவைன்ற அளவுலே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும், ஒரு அமைச்சர்லாம் இருக்கலாம், அது இருக்கட்டும். எதிர்காலத்திலயும் கூட்டணி எல்லாம் வேற சொல்லிட்டாங்க, எதிர்காலத்திலேயே கூட்டணி தேர்தல், அதுதான் பாஜகவுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். என்னன்னா பாராளுமன்ற தேர்தல் வரையும் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 29 வரையும் அவங்க தான் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் உள்ள வரும்போது பாஜக நிச்சயமா இதை சாதாரணமா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ கவர்னர் மூலமாக ஏதோ சிக்கல் பண்றாங்களோ, ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சிக்கல் பண்ற அளவுக்கு ஏன் போறாங்கன்னா காங்கிரஸ் உள்ள வந்ததுனால தான் போறாங்களோன்ற ஒரு எண்ணம் வருது. ஒரு எண்ணம் இருக்குன்றீங்க. இதுல ஒரு முக்கியமான அம்சம்ன்றது, அன்றைக்கு திரும்பி சசிகலா அவர்களுக்கு நம்பர் இருந்தது, ஆனா ஆளுநர் இங்க இல்லை, அவர் ஸ்டேட் மாறி இருந்தாங்க. அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, கேஸ் பெண்டிங் இருந்தது, தீர்ப்பு வந்த பிறகுன்னு அதுக்கு ஒரு நியாயம், ஒரு காரணத்தை அவங்க கற்பிச்சாங்க. சட்டப்படி சரியா தப்பான்லான்றதை நம்ம தள்ளி வச்சிடலாம். இப்போ இவருக்கு இப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு, நாளை விசிக்க இடதுசாரிகள் முடிவு அறிவிச்சிட்டாங்கன்னா நம்பர் கிடைச்சிட போகுது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிட முடியும்? பாஜக நினைச்சாலே ஒருவேளை அவங்களுக்கு வருத்தம் இருந்தா கூட என்ன செஞ்சிட முடியும்? அன்னைக்கு சசிகலா விஷயத்துல பாஜக திட்டமிட்டு பண்ணாங்க சார். கவர்னர் இந்த பக்கமே வரல, 7ஆம் தேதி சசிகலாவை தேர்ந்தெடுக்காங்க, February 7, 2017. அவங்க அடுத்த நாளே அவங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட்டே வரது, ஜட்ஜ்மெண்ட்டே வரட்டும் சார், அவங்க ரிசல்ட் மட்டும் இன்னொருத்தர வச்சுட்டு போறாங்க. உங்க கடமை என்ன? அவங்க கட்சி சார்பில் தேர்ந்தெடுத்தாச்சு, நீங்க எங்க போனீங்க? ஒரு வாரம் இந்த பக்கம் ஏன் வரல, வித்யாசாகர் ஏன் வரல? அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. சசிகலா வரக்கூடாதுன்னு பாஜக பண்ண வேலை அப்ப சொல்லப்பட்டது. என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், என்ன நடக்கும்? காங்கிரஸ் இப்ப டிலே பண்றாங்கல்ல, இப்ப காங்கிரஸ் சப்போர்ட் சார். இதுல கவர்னர் முழுக்க அவரோட விருப்ப உரிமை தான் சார். இந்த தாவேக்கானால 118 மேனேஜ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் கூப்பிடலாம். ஆனா அவர் ஏன் நினைக்க மாட்டேன்றாரு, இல்ல நினைச்சாலும் ஏன் செயல்படுத்த மாட்டேன்றாருன்னா, அங்க காங்கிரஸும் உள்ள இருக்குல்ல,
அதுதான் ஒரு காரணமா இல்ல, இருக்கு. இப்போ ஒருவேளை பிரியன் நாளை விசிகாவோ இடதுசாரிகளோ நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பர் கிடைச்சு போச்சு. நம்பர் கிடைச்சிடும். அப்போ கொடுத்தா தானோ அப்போ அதை கேட்கறானோ, அது கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். நம்பிக்கை தீர்மானத்தில் காமிச்சா போதும் சார். அப்ப நடந்துரும். நம்பிக்கை தீர்மானத்தில் காமிச்சா போறோம். இப்ப 107. ஆனா நீங்க சொல்ற இன்னொரு கோணம், இந்த ஆட்சியை, இந்த அணி சேர்க்கைய பாஜக விரும்பல. அதனால தான் சொல்றேன், எதிர்காலத்தில் தாவேகாவுக்கு பல பிரச்சனைகள் வரும். அது அரசு பிரச்சனையா வரும், அரசியல் பிரச்சனையா வரும். அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா, நீங்க காங்கிரஸை சேர்த்தது உங்களுக்கு பொலிட்டிக்கலா வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறதுனால அட்வான்டேஜா இருக்கலாம். வேறு பல விஷயங்கள் நீங்க பேச சிக்கல்ல மாட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாயிண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கவர்னர் தன்னுடைய விருப்ப உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது வந்து அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவா இங்க இருக்கார். ஸோ ஜனநாயகத்தில் வந்து 107 இடங்கள் ஒரு பெற்றிருக்கார். மெஜாரிட்டி பெறலன்றது வேற விஷயம். ஆனா காத்து எந்த திசை நோக்கி போயிருக்கு, இது திமுகவுக்கு எதிரான வாக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க சொன்ன மாதிரி திருப்பிரியன், நீதிமன்றம் நம்ம கடைசியால இருக்கிற முக்கியமான தீர்ப்புன்றது பெரும்பான்மையை நீங்க வந்து ஆளுநர் மாளிகையில நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிரூபிக்க வேண்டிய இடம்ன்றது அசம்பிளி தான், ஃப்ளோர் டெஸ்ட் தான். அப்படின்றப்ப இவர் நம்பரை காட்டுன்னு ஏன் சொல்றாங்க? சொல்றதுக்கு உரிமையே கிடையாது சார் அவருக்கு. அந்த விருப்ப உரிமையை தவறா பயன்படுத்துறாரு. ஏதோ ஒண்ணு இருக்கு அவர் சார். இப்போ சாதாரண ஒரு அரசியல் நோக்கர்கள், சாதாரண விமர்சகர்கள் கூட இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, தாவேக்கால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும்னு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வேற எதுவும் அணி சேர்க்கை விரும்புறாங்களா? பாஜகவுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருக்கா? இல்ல, அவங்க காங்கிரஸ் அல்லாத வேற ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அவங்க மிஞ்சி போனா சார், பாஜகவுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு. அவங்க மிஞ்சி போனா அவங்களே வர மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தாதான் இந்த விளையாட்டெல்லாம் சீரியஸா விளையாடுவாங்க. அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லாதனால அவங்களுடைய பினாமி யாராவது இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க அது மாதிரி இங்க யாரும் நம்ம உடனடியா சொல்ல முடியல. இப்போ அந்த அலைன்ஸ் ஆதரிக்கிறது அந்த மாதிரி இங்க இல்ல. ஆக்சுவலா அதிமுகவே ஆதரிக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாவேக்காவோட சேர்ந்தா எந்த சூழலையும் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அது அப்படியே சாஸ்வதமானதா? அது வந்து 5 வருஷத்துக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது சார். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், தாவேக்கா வந்து நிலையான ஒரு அரசு கொடுக்கணும்னா அதிமுகவுடைய ஆதரவு பெறுவது நல்லதுன்னு சொல்லி என்னோட கருத்து. அது இருந்தா இந்த பிரச்சனை, இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவு எல்லாம் எதிர்பார்த்து பண்ண வேண்டிய அவசியம். தாவேக்கா கொடுக்கல கடிதம், அவங்க வந்து அதிமுக பத்தின பார்வை வேறு விதமா இருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலா அவங்க பாஜக அணியில் இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்வை வேறு விதமா இருக்கு. கவர்னர் பண்றது வந்து விருப்ப உரிமை என்ற பேர்ல கவர்னர் பண்றது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. தாவேக்காக உடனடியாக அவர் அழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆக்சுவலா.